பாமகவில் தந்தை மற்றும் மகளுக்கிடையே வந்து கடுமையான இந்த பதவி மோதல் இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய உட்கட்சி விவகாரம். அது பற்றி கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. திருமாவளவனிடம் வந்து தோற்று போகலாம், தந்தையிடம் வந்து தோற்றால் வந்து இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அது வந்து மகன் வந்து அவர் வந்து வந்து ஏற்றுக்கொள்ளாமல் வந்து எதிர்க்கிறார். விடுதலை சிறுத்தைகளோடு அவர்களுக்கு எந்த விதமான போட்டியும் இல்லை. அதனால் வெற்றி தோல்விக்கு என்ற பேச்சுக்கு இடமும் இல்லை. எங்கள் களம் வேறு, எங்கள் பயணம் வேறு. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை எங்களின் போட்டி கட்சியாக ஒருபோதும் நினைத்ததில்லை. திமுக கூட்டணி பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வரவேற்பு. இது ஒரு யூகமான கேள்வி, திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற கேள்வி. அதற்கு அந்த கேள்விக்கு இப்போதைக்கு எந்த அவசியமும் இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து சரியான முறையில் அங்கீகாரம் கொடுக்கப்படணும். அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் வந்து சரியான முறையில் வந்து வழி நடத்தவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வந்து புறக்கணிக்கப்பட்டது. ஏற்கனவே அவங்க வந்து தரப்படும் அப்படின்னு இது எப்படி பார்க்குறாங்க? நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவருக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார். இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நம்பகத்தன்மைக்கான ஒரு அடையாளம். ஆனால் அதிமுக அவ்வாறு வாக்குறுதி கொடுத்ததாக தேமுதிகவினர் கூறுகிறார்கள். அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை, அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை ஒதுக்கவில்லை என்பது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், சீர்தூக்கி பார்ப்பார்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே வந்து வைகோக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுக்கப்பட்டது. தற்போது வந்து கொடுக்கலன்றது அவங்க கட்சியிடையே ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க, வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. திமுக தரப்பில் தான் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும். 2026 தேர்தல் விசிக எத்தனை இடங்கள் வந்து போட்டியிடும்? உங்களுடைய அது தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது முடிவு செய்யப்படும். அதான் அதெல்லாம் அந்த நேரத்தில் தான் முடிவு செய்யும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.